ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது எந்த மாதம்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்து முதல் நாள். எப்படி ஒரு வைப்பாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சன்ரைஸ், மேகமும் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் செம்ம வைப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். செஃப் தீனா இருக்காங்க இல்லைங்களா, ஆயா கடை வரமிளகாய் சிக்கன் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பார் போல். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி செஞ்சே ஆகணும்னு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சாட்டர்டேவே வாங்கிட்டு வந்துட்டார். அதே மாதிரி நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ வாங்கிட்டு அதையும் வந்து சாட்டர்டேவே ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. காலையிலேயே சீக்கிரமாக செஞ்சிடலாம், வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. செஃப் தீனா அவர்களும் ஹாயாவும் பேசின வீடியோவை ஓட விட்டுக்கிட்டே அதில் என்னென்ன போடுறாங்களோ வச்சு பிசுங்காமல் அதில் போட்டு நான் செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர். சைடில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து டிமார்ட்க்கு போயிருந்தேன். வறுத்த நடக்கலைன்னு நினச்சி 1 கிலோ வந்து பச்சை நடக்கலையை வாங்கிட்டு வந்திருந்தேன். பச்சை நடக்கலையை என் பசங்க 2 பேரும் தின்னு தலைவலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் சரி ஓடிஜியில் போட்டு வறுத்துட்ருக்கேன். என்னோடய தலைவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து காயாமையே வெங்காயம் போட்டுட்டாரு. ஸோ ஒரு வழியும் இப்போ தான் வந்து வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து சிக்கனையும் கழுவி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடுக்கு எப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைக்கிறது, இதெல்லாம் ஒரு கலை தானங்க. எடுக்கவே விட மாட்டேன்ட்டார். கஷ்டப்பட்டு சின்னதாக ஒரு கிளிப்பிங் மட்டும் தான் நான் எடுக்க முடிஞ்சுது. சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கிளறி விட்டால் கூட அது என்ன ஆயிரும்னா நல்லா வந்து மசிஞ்சு போயிடும் போல். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லாவே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வரமிளகா வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆயா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி முழு வரமிளகா மேலே இருக்கிற தோலை மட்டும் நீக்கி, அதாவது மேலே இருக்கிற அந்த காம்பு மட்டும் நீக்கிட்டு நாங்கள் அப்படியே போட்டு விதையெல்லாம் அப்படியே உள்ளே இருக்குது. ஸோ இதுவும் அப்படியே வந்து ஒரு 50 மினிட்ஸ்க்கு வேகட்டும்னு விட்டுட்டோம். ஃபைனலாக நம்ம டிஷ்ஷுக்கே சொந்தக்காரங்க யார், நாட்டுக்கோழி தான். ஸோ அவங்கள அப்படியே அலாக்கா தூக்கி போட போகிறோம். அப்புறம் நம்ம பாத்திரத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கோழியும் தூக்கி அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு கடைசியாக உப்பு நம்ம போடணும். அந்த உப்பு மட்டும் என்ன பண்ணணும்னா எல்லாம் கிளறி விட்டுட்டு தான் நம்ம அந்த உப்பு போடணும். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, கடலெண்ணெய், வரமிளகா, சின்ன வெங்காயம், நாட்டுக்கோழி தூக்கி போடுங்க. பக்காவாக கிளறி விடுங்க. கல்லுப்பு அப்படியே அலாக்கா அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இதுதான்ப்பா எனக்கு டைம் பண்ணணும். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு முண்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளும் அதே மாதிரி தான் வச்சுருக்குறோம். ஓகே, தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை ஒரு தடவை நல்லா கிளறி அப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 15 or 20 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஆயாக்கடை வரமிளகாய் சிக்கன் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருந்துச்சு. இன்னும் கூட அந்த வரமிளகாய் ஃபுல்லாமே மசிஞ்சு நல்லா கொழன்னு அந்த வரமிளகாயே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வரமிளகாய் நாட்டுக்கோழியில் செஞ்சதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டுட்டு ஈவினிங் டைமில் ஃபேமிலியாக கிளம்பி டிமாண்டி 2 படம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் கடைசியாக ஒருத்தருக்கானே அக்யூஸ்டு, அவனை தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். பட்டமே எங்களை பார்க்கவில்லைங்க. அவன் என்ன சொல்கிறான் எங்ககிட்ட, படம் பார்க்க வந்ததே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். இனி நெக்ஸ்ட் டைம் ஃபிலிமுக்கெலாம் போனால் அந்த குட்டி அக்யூஸ்டை வந்து வீட்லேயே விட்டுட்டு வரணும். எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுட்டு தான் நாங்கள் வரணும். அப்புறம் தேட்டரில் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. கங்குவான் படத்தோட ரிலீஸ். அடுத்து இந்த படத்துக்கு டிக்கெட் போட சொல்லு. இந்த படத்துக்கு டிக்கெட் போட சொல்லு. டக்கு சொல்லு. இந்த படத்துக்கு டிக்கெட் போட்டு அடுத்து ஃபேமிலியா வரோம். இந்த படத்துக்கு கம் ஆன் போய்.
ஓகே மை டியர் ஃபேமிலிஸ், எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. அதாவது செப்டம்பர் மந்த் டே 1 இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படிலாம் இந்த சண்டே போச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக சாப்பிட்டு தூங்குனீங்களா, இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணீங்களா, இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது படத்துக்கு போனீங்களா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸு பாக்ஸை அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டு போங்க. ஓகே மை டியர் ஃபேமிலிஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.